சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் சிம்ம ராசிக்கு பொறுமை காத்தால் பெருமை சேர்க்கலாம் அப்படின்னு அழகா சொல்லிடுது அப்படின்னு சொல்லலாம். அம்மா என்னம்மா, லக்னத்தில் கேது, ஏழில் ராகு, எட்டுல சனி வச்சு படாத பாடுற காலகட்டம், எல்லாத்தையும் வெளியே வாங்க. நம்ம சொல்லணும், கடவுள் வந்து நம்மளை சோதிச்சு பார்க்குறாருன்னா, நீ என்ன சோதிக்கிற, நீ எவ்வளோதான் சோதிப்ப, இதுக்கு மேலே என்னை சோதிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து உங்கள் பலத்தை காட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் தர்றவர் அந்த நேரத்தில் தான் கொடுப்பாங்க. அதை ரைட் அப் பண்ணுறவங்க ராகு கேதுக்கு. அவங்க இப்போ உட்காந்தே இருக்காங்களே, லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும். இந்த கேது எல்லாம் லக்னத்தில் இருக்கும்போது நம்ம பதில் பேச சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குழந்தைகளுக்கான பிரச்சனை, குழந்தைகளுக்கு இறந்தது, குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ண முடியாததுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த குரு பார்வை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எது வந்தாலுமே உங்களுடைய பொறுமை நிதானத்தை வந்து கடைபிடிங்க. உங்கள் பொறுப்புணர்வு அறிந்து செயல்படும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த காலகட்டம் சிறப்பாக இயங்குவதற்கு ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டின் 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை வந்து துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் வந்து நம்ம வந்து இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி வந்து கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் சிம்ம ராசிக்கு பொறுமை காத்தால் பெருமை சேர்க்கலாம் அப்படின்னு அழகா சொல்லிடுது அப்படின்னு சொல்லலாம். அம்மா என்னம்மா, லக்னத்தில் கேது, ஏழில் ராகு, எட்டுல சனி வச்சு படாத பாடுபடுத்துது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் குரு பார்த்து அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இவரை இப்போ 12க்கு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த வருடம் தேவையில்லாத உறவுகள் உங்களை சுற்றி சூழக்கூடும். அந்த தகாத உறவுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு சில கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டு கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான உறவுகள்ல இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். முதல்ல எடுத்தோடனே அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத கடன், ஒரு அனாவசிய ஒரு சின்ன ஒரு இது சும்மா ஜாலிக்கு செய்ய போறேன்னு அப்படின்னு ஏதான ஒரு கெட்ட பழக்கங்கள், லௌகீக விஷயங்கள்ல நாட்டங்கள்ல குறைத்து கொள்ளணும். ரொம்ப வந்து எல்லாமே வந்து எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரியாது. பார்க்குறது எல்லாமே நல்லதாக இருக்கும், பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக தோணும். இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா சனிப்பை உட்கார்ந்துருக்கிறது 8 என்கின்ற அதல பாதாளம்னு சொல்லுவோம் இல்லையா, அது கால சக்கரத்தின் விரயஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சின்ன தப்பு, அந்தக்கும் சொந்தக்காரர் அவர் தான், அவரே போய் 8ல் போய் உட்காந்தா அது பெரிய தப்பாயிடும். ஏன்னா 6 என்பதை வந்து திருத்திடலாம், 8 என்பது புறையோடி போன ஒரு பெரிய தப்பாக ஆகிடும். பெரிய கடனாகவும் ஆக்கிடக்கூடாது. கடனை ஒரு லெவலில் வச்சுக்கணும். ஒரு பழகிற பழக்கம் ஸ்நேகிதம் நம்ம நல்லதுன்னு நினைப்போம், அது தேவையில்லாமல் ஒரு சகோதரத்துவமாக பழகி நல்லா பேச போக அது வேற ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து சூழலால் நம்மளுக்கு ஒரு அசிங்க அவமானத்தையும் தரக்கூடியதாகவும், ஒரு பார்ப்பவருக்கு ஒரு கேலி கிண்டலாக சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே கால நேரம் தாங்க, நான் நல்லா தாங்க செவனேன்னு இருந்தேன், என்னை தேடி பிரச்சனை வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் இந்த காலகட்டம் அனைத்து விதத்திலையுமே ரொம்ப கவனம் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் தொழிலில் நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்னல்கள், நிறைய கடன் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு, உறவுகளை இழந்தேன். இங்கே பெரிய ஒரு மன கஷ்டம் என்னன்னா, சிம்ம ராசி லக்னத்திற்கு உறவுகளை இழந்தது தான். அதுலேருந்து எப்படி மீண்டும் வந்து என்னுடைய இயல்பு நிலைக்குள்ளே போவேன் தவிர்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு, உங்கள் குடும்பத்தில் எந்த உறவாக இருக்கலாம், அது அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தை, இன்னும் அந்த குழந்தை இழந்தவங்க பாடலாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு சொல்லுவோம் இல்லையா, இருக்கிற சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம் தான் சொல்லுவாங்க. அந்த புத்திர சோகத்தை எல்லாம் கண்டு கடந்து வந்து கொண்டிருக்கின்ற
சிம்ம ராசி லக்னத்திற்கு இறைவனை தாங்க நம்பினா அந்த இறைவனே நம்மளை வந்து சோதனை பண்ணா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் எல்லாத்தையும் வெளியே வாங்க. நம்ம சொல்லணும், கடவுள் வந்து நம்மளை சோதிச்சு பார்க்குறாருன்னா, நீ என்ன சோதிக்கிற, நீ எவ்வளோதான் சோதிப்ப, இதுக்கு மேலே என்னை சோதிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து உங்கள் பலத்தை காட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோதனைகளை சாதனையாக்கி அப்படியே களத்தில் நிற்கக்கூடிய அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் இந்த 3 வருடங்களில் சனி உங்களுக்கு 8ல் தான் இருப்பார். இவர் கொஞ்சம் நகர்ந்துருவார். நம்மளுக்கு யாருன்னா ராகு கேதுக்கள் நமக்கு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் நகர்ந்துருவாங்க. ஜூன் வரைக்கும் சுயச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய ராகு நான் எதிர்பார்க்கல, என் வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு பெரிய ட்விஸ்ட்லாம் வைப்பாரா அப்படின்ட்டுலாம் வந்து மிரள வைக்கக்கூடிய ராகு உங்களை வந்து பயங்கர கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்ணனாலும் சனி வச்சு செய்ய காத்து கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமல் பிடித்து கொள்வதற்கு திருப்பி அதே இறைவனை தான் பிடிக்க போகிறோம். அந்த இறைவனை கையில் பிடிச்சிக்கிட்டு சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகளை வந்து பின்பற்றி கொண்டு வரும்பொழுது 12ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு விரயம் உண்டுன்னு சொல்லிடுச்சு. ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி உங்களுடைய செயல்களை ஆக்கப்பூர்வமாக சேரிட்டி தான தர்மத்தோடு நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, உங்கள் உழைப்பை போடும் பொழுது 8ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அசிங்கம், அவமானம், பம்பு, வேதனை, சோதனைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. அடிக்கிறதும் அதே 8 தான். அது கொடுக்க போகிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் அந்த இடம் தான் கொடுக்கும். அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதே சனீஸ்வர பகவான் தான் பண்ணணும். அதை வந்து இப்போ குரு அதை பார்த்து நம்மளுக்கு மட்டுப்படுத்தி ஒரு வேலையில் ஒரு மாற்றம், ஒரு தொலைதூரம்னா தாராளமாக போயிடுங்க. அதே போல் வேலைக்கு வந்து நேரம் காலம் பார்க்காதீங்க. உழைப்பில் வந்து உங்களுடைய அதிகப்படியான எஃபர்ட்டை போடுங்க. ஒரு கடனை உண்டாக்கி தருவார். உங்கள் சுக சௌகரியங்களை பெருக்கி கொள்ளுங்க. ஒரு வீடு வண்டி வாகனம் புதுப்பித்து கொள்ளுங்க. வீடு வண்டி வாகனத்தில் ரிப்பேர்லாம் வச்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. 10 இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு இடத்துல வாங்கி அதை அடைத்து கொள்ளக்கூடிய சூழல். இது வரைக்கும் நோயெலாம் இருந்துச்சுன்னா அந்த நோய் இனம் கண்டு சொல்லுவோம் இல்லையா, 7 சனி வந்ததுங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ண, 7 சனி வந்தது, இந்த இதை ரெடி பண்ண, இந்த அறுவை சிகிச்சை பண்ண, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். என்னென்னா நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் தர்றவர் அந்த நேரத்தில் தான் கொடுப்பாங்க. அதை ரைட்டப் பண்ணுறவங்க ராகு கேதுக்கு. அவங்க இப்போ உட்காந்தே இருக்காங்களே, லக்னத்தில் கேதுவும் 7ல் ராகுவும். இந்த கேது எல்லாம் லக்னத்தில் இருக்கும்பொழுது நம்ம பதில் பேச்சே பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி கும்பிடுறான் ஜாமின்னு சொல்லும்போது தான் சிம்மம் பொழைச்சிக்கும். சிம்மத்துக்கு அது போட தெரியாது. அதான் எங்கள் பெரிய பிரச்சனையே. சிம்மம் எனக்கு எல்லாம் தெரியும் நிற்கும். அதனால தான் அங்கே மாட்டிக்கிறது. 7ல் இருக்கக்கூடிய ராகு எதிராளிக்கு உங்களை புரிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக போயிடும். நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க, அவன் ஒரு வேறு விதமாக எடுத்துக்குவான். அதை வந்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு சரியாக போயிடும். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக சௌகரியங்களை பெருக்கி கொள்வது, கடன்களை தீர்த்து கொள்வதற்கு, இல்லை உடல் ஆரோக்கியத்தில் எதனா குறைபாடு இருந்தால் அதையும் வந்து சரி செய்து கொள்வதற்கு, ஒரு நல்ல மருத்துவர்களை உங்களுக்கு வந்து வழிகாட்டுவதற்கு, அதே போல் நம்மளுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது, அதையெல்லாம் வந்து இனம் கண்டு அதை சரி செய்து கொள்வதற்கு இந்த குரு பார்வை நம்மளுக்கு ஒரு வழியை காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலதிகாரிகள்கிட்டலாம் பெரிய வாக்குவாதங்கள் இதெல்லாம் வைத்து கொள்ளாதீங்க. குடும்ப உறவுகளில் ரொம்ப வந்து கவனம் வச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தையில் கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம உணவு பழக்க வழக்கங்களை முறையாக வந்து கையாளுங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குழந்தைகளுக்கான பிரச்சனை, குழந்தைகளுக்கு இழந்தது, குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ண முடியாததுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த குரு பார்வை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எது வந்தாலுமே உங்களுடைய பொறுமை நிதானத்தை வந்து கடைபிடிங்க. உங்கள் பொறுப்புணர்வு அறிந்து செயல்படும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த காலகட்டம் சிறப்பாக இயங்குவதற்கு அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 40வது பாடலை வாழ்ந்தல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சு அந்த பாடலை பாடுவது உங்கள் பூர்வ புண்ணியத்தை வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா ஒரு ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு சிறப்பாக பயன்படும். ஏன்னா பூர்வ புண்ணியமே இல்லை. இப்போ 12ல் வந்து அவர் மறைகிறார். ஒரு 5, 8க்கும் உடையவர். அப்போ நீண்ட தூர பிரயாணங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல ஒருத்தருக்கு ஒரு இலவச ஒரு நகையோ பொருளோ
இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம். அந்த வெளியூர் பிரயாணங்கள் செய்யும்போது இந்த வெளியூரில் போய் பொருட்களில் நம்முடைய கவனமும் பாதுகாப்பும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மற்றபடி இந்த பராபவ வருடம் இப்போ வந்து நீங்கள் கலந்து வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு டிசம்பர் மாதத்துக்கு மேலே அப்படியே வந்து கொஞ்சம் வந்து உங்களையும் அப்படியே வந்து ஒரு ஸ்டேபிளாக கஷ்டம் கொடுக்க தான் போகிறாரு சனீஸ்வர பகவான். எல்லா வகையிலையும் மடிக்க காத்து கொண்டிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 குரு, 2 சனி, நம்மளுக்கு வந்து லக்னத்தில் கேது, 7 ராகு, குடும்பத்தில் தொல்லை, கஷ்டம், மன வலி, வேதனை, பண வருவாயில் நெருக்கடி இவ்வளவும் கொடுத்தாலும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு வழியையும் காட்டப்படும். குருவுடைய பார்வை அதுக்கு வந்து கொஞ்சம் உதவி புரிந்தாலும் எந்த ஒரு சூழலிலும் பொறுமையோடு நிதானத்தை கடைபிடித்தால் சிம்மம் அவங்க என்றைக்குமே வந்து அவங்க பொறுமை அவங்களுக்கு வந்து பெருமை சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக அவங்க விட்டு கொடுத்து போயிடுங்க. இல்லை திருமணம் ஒரு சிலருக்குலாம் அந்த காலகட்டம் வந்து அவ்வளோ உஜிதம் கிடையாது, தசாபுத்திகளாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பண்ணுறவங்கலாம் குடும்ப வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. கமிட்மெண்ட்ஸு உறவுகளில் ரொம்ப கவனம். தொழில் செய்கிற இடங்களில், வெளியிடங்களில், வண்டி வாகனங்களில், உடல் ஆரோக்கியத்தில் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ராமா 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 என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் உங்களை அண்டாதுன்னு சொல்லலாம். இந்த ராமா என்னும் திருநாமத்திற்கு தனிச்சிறப்பே இருக்குது. நாராயணா என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்திரத்தினுடைய ரா என்ற எழுத்தும் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தின் மா என்ற எழுத்தும், ரா என்பது வந்து அக்னி பீஜம், மா என்பது வந்து அமிர்த பீஜம். இது இரண்டும் இணைந்தது தான் இந்த ராமா என்ற திருநாமம். இதை சொல்ல 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 நமக்கு வரக்கூடிய, ஏன்னா அக்னிக்கு தான் நம்முடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய வலிமை அதிகம். அந்த அக்னியில் நம்ம கர்மா தீர்ந்து நம்மளுக்கு அமிர்தத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த நமச்சிவாய மந்திரத்தில் இருக்கக்கூடிய மா என்ற பீஜ மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ராமா என்ற கூடக்கூடிய திருநாமம் பலவித சக்தியையும் பலவித அருளாற்றலையும் நம்மளுக்கு தந்து இந்த இக்கட்டான சூழல்ல சிம்மத்தை வந்து என்னைக்குமே வந்து சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்பெல்லாம் வந்து வாய் விட்டு உச்சரிக்க 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 உங்கள் வாழ்நாளில், ஏன்னா 8லிருந்து 2ஆம் இடத்தை சனி பார்த்து செய்யக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி நடை போட இது உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு என் உளம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து சந்தேகங்கள்லாம் இருக்குது, நான் வந்து ஒரு குழந்தை பேர், திருமணம், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வந்து ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து தேவை இல்லையா, அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்நாளில் இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம். நாங்கள் வந்து உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான வந்து ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.